தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 14:2 அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார். அந்த விருந்து வீட்டிலே பலர் மத்தியிலே ஒரு நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனும் அங்கே இருந்தான். இவன் அங்கே இருந்தான் என்பதை கவனித்தால் ஒரு ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், இப்படி விருந்துக்கு வியாதி உள்ளவர்களை பொதுவாக அழைக்க மாட்டார்கள். பரிசேயர்கள் மிகவும் சுத்தமானவர்கள், யூதர்கள். ஆனால் இவனை இந்த பரிசேயன் விருந்துக்கு அழைத்திருக்கிறான். மட்டுமல்ல, இவனை விருந்தின் முதல் வரிசையிலே உட்கார வைத்திருக்கிறார். அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைத்தது ஒரு உள்நோக்கத்தோட தான். இயேசுவை அவனுடைய ஒரு சதி வலையிலே சிக்க வைக்க வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும் என்று தான் ஒரு நோக்கத்தோடு இந்த வியாதேசரை அழைத்து உட்கார வைத்து விட்டு இயேசுவை அழைத்திருக்கிறான். என்ன அவன் நோக்கம்னு கேட்டீங்கன்னா, இயேசு இந்த மனிதனை சுகப்படுத்தினால் இது ஒரு ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளில் செய்தார் என்று பிரமாணத்தை மீறினார் என்று குற்றம் சாட்டலாம். அல்லது இவனை கண்டும் காணாமல் சொஸ்தமாக்காமல் விட்டுவிட்டால் இயேசு இரக்கமற்றவர், மனதுருக்கும் என்று சொல்லுகிறார்களே அதெல்லாம் ஒரு மாய்மாலம் என்று மக்கள் மத்தியிலே இயேசுவை குற்றஞ்சாட்டலாம் என்கிற ஒரு சதி எண்ணத்தோடு இவன் இயேசுவை அழைத்திருக்கிறான். பாருங்கள் அருமையானவர்களே, இப்படி இவன் அழைத்தான் என்று ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தே அங்கே ஆண்டவர் போயிருக்கிறார். பாருங்கள், இந்த விருந்துங்கிறது ஒரு ஐக்கியத்தின் அடையாளம். இந்த விருந்து மேசைங்கிறது அன்பின் அடையாளம். இப்படி நன்றி அறிதலுக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமா இருக்கிற இந்த விருந்து மேசையை இவன் இப்படி இயேசுவை குற்றஞ்சாட்ட வேண்டும் என்று நினைத்து அழைத்து அந்த மேசையை இவன் சேதப்படுத்தி விட்டான். பாருங்கள் அருமையானவர்களே, நமது வீட்டினுடைய சாப்பாட்டு மேசை என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அது ஒரு போராட்ட களமாக இருக்கக்கூடாது, அது ஒரு யுத்த களமாக இருக்கக்கூடாது. அங்கே அன்பும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலும் ஐக்கியம் காணப்பட வேண்டும். பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள்ல இன்றைக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது, ஆனால் சமாதானத்தோடு அவர் புசிப்பதில்லை. உங்களுடைய விருந்து மேசை யுத்த களமா மாறக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் கொடுத்த கொஞ்சமாகட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவரே இப்படி ஆகாரம் இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்து நீங்கள் இருக்கிறத சந்தோஷமாய் புசிக்க வேண்டும். அப்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.